இந்த ஐபிஎல் சீசன்ல இன்னும் 5 லீக் மேட்ச் தான் மிச்சம் இருக்கு. இந்த நிலைமையில எந்தெந்த அணிகள் பிளே ஆஃப்க்கு போற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மும்பை, குஜராத், பஞ்சாப் இந்த 3 டீமும் பிளே ஆஃப்க்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி டாப்ல பாத்தீங்கன்னா கல்கத்தா நைட் ரைடர்ஸ் 19 பாயிண்டோட ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. அதுக்கடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் 16 பாயிண்டோட 2வது இடத்துல இருக்காங்க. இவங்க 2 டீமும் பிளே ஆஃபை உறுதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா 2வது இடத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த வர மேட்ச்ல வின் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்த மேட்ச்ல தோத்தாங்க அப்படின்னாக்க சென்னை 2வது இடத்துக்கு போயிருவாங்க. அதே மாதிரி சென்னை ஆர்சிபி கூட அதிக ரன் வித்தியாசத்துல தோத்தாங்க அப்படின்னாக்க சென்னை 5வது இடத்துக்கு போய் பிளே ஆஃப்ல இருந்து வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி பிளே ஆஃப்க்குள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா தங்களோட 14 மேட்சுமே விளையாண்டு அதுல 7ல வின் பண்ணி 14 பாயிண்டோட 5வது இடத்துல இருக்காங்க. இதுக்கு மேல இவங்க பிளே ஆஃப்க்கு போறதும் போகாததும் மத்த டீமோட கையில தான் இருக்கு. டெல்லி பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடுத்து வர 2 மேட்ச்லயுமே ரொம்ப மோசமா தோத்தாங்க அப்படின்னாக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட வின் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் லக்னோ வின் பண்ணக்கூடாது. அப்படியே வின் பண்ணாலும் கம்மி ரன் ரேட் வித்தியாசத்துல தான் வின் பண்ணணும். இது எல்லாமே நடந்தா மட்டுமே டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃப்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது லக்னோ பாத்தீங்கன்னா 13 மேட்ச்ல 6ல வின் பண்ணி 12 பாயிண்டோட 7வது இடத்துல இருக்காங்க. இவங்க பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா நான் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாமே நடக்கணும். அது மட்டும் இல்லாம லக்னோ மும்பை கூட ரொம்பவே பெரிய இமாலய ரன் ரேட் வித்தியாசத்துல வின் பண்ணனா மட்டும்தான் லக்னோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பாத்தீங்கன்னா 12 மேட்ச்ல 7ல வின் பண்ணி 14 பாயிண்டோட 4வது இடத்துல இருக்காங்க. இன்னும் 2 மேட்ச் இருக்கிற நிலைமையில 2 மேட்சும் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் 2வது இடத்துக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் அடுத்து வர 2 மேட்ச்லயும் தோத்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்க இந்த லீக்ல இருந்து வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து எந்த 4 டீம் பிளே ஆஃப்க்கு போகும் அப்படிங்கறதையும் 2வது இடத்தை ராஜஸ்தான், சென்னை, ஹைதராபாத் இந்த 3 டீம்ல எந்த டீம் பிடிக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட என்டர்டெய்னிங் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.